அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறது. சம்டைம்ஸ் இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளே எடுத்தோம் அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 107 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 107 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றனால இதுக்கு பெருசாக நமக்கு லோடிங் டைமோ இல்லை ப்ராசஸிங் டைம் எதுவும் அது இது பண்ண போகிறதில்ல, எடுத்துக்க போகிறதில்ல. வேறஸ் நம்ம ஒரு 1000 அண்ட் லேக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த இதில் நீங்கள் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபில்டரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லேக் தெரியும். அந்த லேகெல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் ப்ராசஸை ஸ்பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இது பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். நார்மலாக இண்டெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு புக்கில் வந்து இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1000 பேஜஸ் இருக்க புக்கு. அதில் வந்து பர்டிகுலராக இப்போ எஸ்கியூஎல் அப்படின்ற டாப்பிக்கை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆல்ஃபபெட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆல்ஃபபெட்டில் நம்ம எஸ்ன்ற சீரியஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து பேஜ் நம்பர் பார்ப்போம். அங்கேருந்து பேஜ் நம்பர் என்ன போட்டிருக்கோ அதுலேருந்து ரீடைரக்ட் பண்ணி அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் பேஜ் நம்பருக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவோம். இதே இன்கேஸ் இந்த இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், 1000 புக்ஸ் அப்படின்னா 1000 பேஜஸ் இருக்குது அப்படின்னா 1000 பேஜஸில் இப்போ 700ன்ற மாதிரி எஸ் சீக்வன்ஸ் இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு பேஜாக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு பேஜாக திருப்பி எந்த இடத்துல அந்த நம்ம சர்ச் பண்ண போகிற டாபிக் இருக்குன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் இண்டெக்ஸ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணணும். சேம் வைஸ் தான் இங்கேயும் இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறனால அது மேனுவலாக சர்ச் பண்ணுறதை குறைச்சி அதுக்கு கொஞ்சம் சர்ச் பண்ணுறதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தரோம். ஸோ இதில் மெயின் திங் இண்டெக்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்ட்டா டு இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவர் கொரி. நம்ம கொரியோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா B-tree, பிட்மேப்பு, ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு, இண்டெக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா IoT. ஸோ இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்டு டேபிள். இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்டு டேபிள். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்க இண்டெக்ஸஸ் டைப் B-tree, பிட்மேப்பு, ரிவர்ஸ் கீ, ஃபங்க்ஷன் பேஸ்டு அண்ட் IoT இண்டெக்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 4 டைப், இந்த 4ம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க டேபிளுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் IoT இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுற போது நம்ம அதை டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து எல்லாமே எல்லா காலமுக்கும் கிரியேட் பண்ணலாம், அண்ட் எத்தனை இண்டெக்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், அது டசன்ட் மேட்டர். பட் ஆனால் எந்த சுச்சுவேஷனுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நார்மலாக நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வேணாலும் எதுக்கு கிரியேட் பண்ணிங்கனாலும் கிரியேட் ஆகும், அதில் எந்த இஷ்யூவும் இருக்காது. பட் பர்டிகுலராக இப்போ ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பொறுத்து நம்ம காலம்ஸ் நாமளா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லைக் டேபிளுக்கு போவோம், இங்கே select star from user underscore tables. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் தான் எடுக்க போகிறோம். பட் ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளில் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாதுன்றனால இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா கிரியேட் டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் சும்மா இப்போ எம்ப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆஸ் நம்ம இன்னர் கொரியில் வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இது நம்மளோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னர் கொரியா கொடுத்துக்கணும். ஸோ அதை இன்னர் கொரியா கொடுத்துட்டு அவுட்டர் கொரியில் பார்த்தா கிரியேட் டேபிள்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த கொரியோட அவுட்புட் என்னவோ, ஸோ இதில் நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், நார்மலாக எந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு வெளியே கிரியேட் டேபிள் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு அவுட்புட்டை புது டேபிளில் அது சேவ் பண்ணி வச்சிடும். ஸோ நம்ம தனித்தனியாக ஒரு காலம்ஸை ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல, அது டைரெக்டாக அதில் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஒரு புது டேபிளில் சேவ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு.
வியூ பண்ணி பார்த்துடலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப். ஸோ இங்கே பார்த்தா சேம் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸ் 107 ரெக்கார்ட்ஸும் ஆஸ் இட் இஸ் எனக்கு காப்பி ஆகி அது புதுசாக இன்னொரு ஒரு நேமில் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக இப்படி ஒரு டேபிளில் இருக்க டேட்டாஸை காப்பி பண்ணோம்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து B-tree இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ B-tree இண்டெக்ஸ் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ். ஒரு டேபிளில் ஒரு காலமில் யூனிக்கான வேல்யூஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணால் நம் B-tree இண்டெக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். யூனிக்கான வேல்யூஸ்ன்றதோட டூப்ளிகேட் இல்லாத வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் where employee ID equal to 101. ஸோ 101ன்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், அதுக்கான அவுட்புட் வரும். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பிளான், ஸோ இந்த இதுதான் எக்ஸ்பிளைன் பிளான்னு சொல்கிறது. கொரியோட எக்ஸிக்யூஷனுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் ஆகுதுன்றதை பார்க்குறது. ஸோ இங்கே பார்த்தா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 1 ஆயிருக்கு, டைம் 1, ஸோ செகண்ட்ஸ் சொல்லுது. அண்ட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு சொல்லி வருது. இந்த காஸ்ட் 3 அப்படின்றது என்ன அர்த்தம்னா இப்போ சிபியூஸ் அண்ட் நமக்கு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர்ஸ் மிஷின்ஸ்ன்னு சொன்னோம்னா கோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இத்தனை கோர் கம்ப்யூட்டர், அத்தனை கோர் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி அத்தனை கோர்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து நம்ம இந்த சர்ச் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு அந்த பிட் வைஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ வந்து 3ன்னு இருக்கு, இதை 2, 1ன்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரெடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சர்ச் வந்து இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஆல்ரெடி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பான், இல்லை நம்ம இதிலே கிரியேட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து இப்போ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்க்கான நேமு ஸோ idx_empid சொல்லி நான் இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். இண்டெக்ஸோட நேம், ஸோ இண்டெக்ஸ்க்கான நேம் தரணும். ஆன் எங்கே கிரியேட் பண்ணுறோன்னு, ஸோ எம்ப்ன்ற டேபிளில் எந்த காலமில் கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ எம்ப்ளாய் ஐடின்ற காலமில். ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தா இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அகெயின் சேம் இதுக்கு முன்னாடி பண்ண சர்ச்சையே நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு காஸ்ட் 3ன்னு இருந்துச்சு, இப்போ வந்து காஸ்ட் 2ன்னு சொல்லி ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எதனால் குறைஞ்சிச்சு, ஸோ இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணனால. ஸோ நம்ம இங்கே கிரியேட் பண்ண பாருங்கள் இண்டெக்ஸ் எம்பைடி அப்படின்றது அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணனால எனக்கு காஸ்ட் வந்து 1 ரெடியூஸ் ஆகிருக்கு. நார்மலாக 3, ஸோ இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணனால எனக்கு ஒரு காஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ 107 ரோஸ்ன்றது ஒரு மில்லி செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் இண்டெக்ஸ் அண்ட் வித்தவுட் இண்டெக்ஸ்ன்றப்ப. ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு இதில் பெருசாக ஒரு அந்த லோடிங் டைம் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் B-tree இண்டெக்ஸ். இந்த B-tree இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இதில் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் B-tree இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ப்ளாய் ஐடி இதிலே பார்த்தோன்னா ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ எம்ப்ளாய் ஐடியில் வந்து நம்மளுக்கு ஒரு 100லேருந்து 1 to 10 வரைக்கும் இருக்குன்னா, ஸோ ஏதோ ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ 1 to 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 to 100 ரெக்கார்டை என்ன பண்ணுன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 1 to 50 லெஃப்ட் சைடும் 51லேருந்து 100 வந்து ரைட் சைடும் வச்சுக்கும். அகைன் அந்த 51 1 to 50 இருக்கு பார்த்தீங்களா, அதை 2ஆக பிரிக்கும். ஸோ 1 to 25 ஒரு சைடாகவும் 26 to 50 வந்து இன்னொரு சைடாகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டே போகும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 157th ரெக்கார்ட் நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக இது ஃபர்ஸ்ட்டில் இருக்க இந்த 50 ரெக்கார்டை அது சர்ச் பண்ணாது. நார்மலாக சர்ச் பண்ணுறது என்ன ஆகும்னா 100லேருந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக சர்ச் பண்ணிகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 57 சர்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 50 ரெக்கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிட்டு டைரெக்டாக செகண்ட் இருக்க 51லேருந்து 100க்குள்ளே இருக்க ரெக்கார்டில் தான் 57th ரெக்கார்டு இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரான்ச்சஸில் போய் அண்ட் அதில் எங்கெங்கெல்லாம் பிரியுதோ அதில் போயிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இதை வச்சு அது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடும்.
ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் 50 சர்ச் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் 50ல இருந்து செகண்ட் 50 அதை கன்சிடரே பண்ணாது. இல்ல செகண்ட் 50 நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50 அதை அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு டைரக்டா 51 அந்த மாதிரி சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ இதனால நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ பி3 வந்து ஒர்க் ஆகுறது இந்த மாடல்ல தான். இதனால தான் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஸோ இருந்தாலுமே ஒரு டேபிள் ஒரு காலம்ல டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் அங்க பி3 இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். பட் கிரியேட் ஆனாலும் அதோட கிரியேட் பண்ணதுக்கான அவசியமே இல்லாம போயிடும். கிரியேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னும் போது அதை வந்து நமக்கு டூப்ளிகேட்ஸ் இல்லாத வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 1 to 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து 200 ரெக்கார்டே ஒரு 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு வைங்க. இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும் இந்த 1 to 50ல. பட் அதுல 3 டூல எந்த 2ன்னு செலக்ட் பண்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல 3மே ஃபெச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும் போது கிரியேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் கிரியேட் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. இஃப் யூ வாண்ட் சேஞ்சஸ் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் இல்லாத வேல்யூ கிரியேட் பண்றது எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதுதான் பி3 இண்டெக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிட்மேப் இண்டெக்ஸ். ஸோ பிட்மேப் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்லி ஃபார் டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கிறதுல நம்ம இந்த பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். செகண்ட் டைப்பு. ஸோ இந்த பிட்மேப் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலம் இருக்கு, மேல் ஆர் ஃபீமேல்னு இருக்கு, ஆர் ஒரு காலம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது 2 வேல்யூ தான் இருக்கும், ஆர் அதே எனக்கு ரிப்பீட்டடா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துக்கு பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 வேல்யூ தான் இருக்குன்னா இப்போ மேலுக்கு வந்து 0 அண்ட் ஃபீமேலுக்கு 1. ஸோ அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கும். இப்போ நீங்க வேர் கிளாஸ்ல வந்து வேர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அதை மட்டும் அழகா கொண்டு வந்துடும். ஆர் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஈஸியா அது ஐடென்டிஃபை கொண்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் இருக்க வேல்யூஸ்க்கு பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அது வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ கிரியேட் bitmap index bitmap index indexக்கான நேம் index of department id on emp and empல வந்துட்டு நம்ம எந்த இதுக்கு இது பண்ண போறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் எடிஷன்றனால இதுல பிட்மேப் இண்டெக்ஸ் எனேபிள் வெர்ஷன் கிடையாது. பட் இதுதான் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நாட் எனேபிள்டுன்னு சொல்லி எரர் வரும். ஃபியூச்சர் வந்து நாட் எனேபிள்டு பிட்மேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன் இந்த பெய்ட் வெர்ஷன்ல தான் இந்த பிட்மேப் இண்டெக்ஸ்லாம் அவைலபிள். ஸோ இதுல வந்து நமக்கு இந்த இது யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. பட் சின்டாக்ஸ் வந்து இதுதான், இந்த பிட்மேப் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ். ஸோ ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல இருந்து சர்ச் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிளே எடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல 1 to 100 ரெக்கார்டு இருக்கு. நான் 97 ஆர் 98 ரெக்கார்டா நான் சர்ச் பண்ண போறேன். ஸோ நார்மலா இது சர்ச் பண்ணுச்சு யூசிங் பி3 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுச்சு அப்படின்னாலும் எனக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து அது 1 to 50ல வருதா இல்ல 51 to 100ல வருதான்னு பார்க்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் அது பண்ணி தான் அது செப்பரேட் பண்ணி தரும். இதுக்கு பதிலா ஸோ எனக்கு டோட்டலா இருக்கதே 100 ரெக்கார்ட்ஸ் தான். லாஸ்ட்ல இருந்து சர்ச் பண்றப்ப 3வது ரெக்கார்டாவே எனக்கு ஹிட் ஆயிரும். ஸோ லாஸ்ட்ல இருந்து சர்ச் பண்றப்ப 100, 99, 98. ஸோ 3வது ரெக்கார்டாவே ஹிட் ஆயிரும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்கார்டை தான் நம்ம டெய்லியும் சர்ச் பண்ணுவோம். டே டு டே வந்து நான் நேற்று பண்ண டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இன்னைக்கு பார்க்க போறேன். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான ரெக்கார்ட்ஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பிட்மேப் இண்டெக்ஸோட சின்டாக்ஸே தான், சாரி பி3 இண்டெக்ஸோட சின்டாக்ஸே தான். அட்லாஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கீன்னு மென்ஷன் பண்ணிடணும். ஸோ கேபிட்டல்ல ஸோ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அட் அ டைம் இது நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆயிட்டு நமக்கு வந்து சர்ச் பண்றப்ப ரிவர்ஸ்ல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான், லாஸ்ட்ல இருந்து தான் எனக்கு டெய்லி சர்ச்சஸ், நான் லேட்டஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான், லேட்டஸ்ட் ரெக்கார்ட்னா லாஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்கார்டை தான் நம்ம சர்ச் பண்ண போறோம் அப்படின்னும் போது இந்த ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா மட்டும் நம்ம இண்டெக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுற மாதிரி. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரலாக அந்த காலம் யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும்.
பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா மட்டும் நம்ம இண்டெக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா ஆக்டிவேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் emp வேர் என்ன ஃபங்க்ஷன் கேஸ் மேனிப்புலேஷன் எழுதுவோமா. ஸோ அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸோ ஸ்டீவன்னு சொல்லி நான் ஒரு இது தரேன். நார்மலாக இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். அண்ட் எக்ஸ்பிளைன் பேனில் போய் பார்த்தோன்னா நமக்கு காஸ்ட்டும் வந்திருக்கும். ஸோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி வந்திருக்கு. நார்மலாக இதுக்கு 3 காஸ்ட் வந்து 3 தான் இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே ஃபங்க்ஷன் பேஸ் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னு சொன்னோம். ஸோ கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்க்கான நேமு ஆன் எம்ப். ஸோ இதில் வந்துட்டு upper of first name. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ upper of first nameன்னு சொல்லி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் ஃபங்க்ஷனே இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். upper of first nameக்கு எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் கிரியேட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். சாரி, ஸோ இப்போ தான் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சேம் சர்ச்சை பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பிளான் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் வந்து 3ன்னு இருக்குது. ஸோ 3ன்னு இருந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் ஃபன் யூஸ் பண்ணனால எனக்கு ஒரு காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ இதுலேயே நான் இதே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் ஒர்க் ஆகாது. வித்தவுட் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த அப்பர்ன்றதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு where first name equal to Steven. ஸோ இந்த நான் ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் இல்லாமல் இதே சர்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பிளானில் போய் பார்த்தோம்னா எனக்கு காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது. பிகாஸ் நம்ம இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகாது. அதனால தான் இது ஃபங்க்ஷன் பேஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அகைன் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து கிரியேட்டே ஆகாது. சாரி, கிரியேட் ஆகாது மீன்ஸ் யூஸ் ஆகாது. அந்த சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் பேஸ் இண்டெக்ஸ். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபங்க்ஷனோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கப்ப எனக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இது ஃபங்க்ஷன் பேஸ் இண்டெக்ஸ். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தோம்னா காம்போசிட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா இண்டெக்ஸ்லையும் நம்ம காம்போசிட் இண்டெக்ஸும் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் B3 இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ B3 இண்டெக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து B3 இண்டெக்ஸ் வந்து அட் அ டைம்ல 2 காலம்க்கு வேணும். ஸோ ஆல்ரெடி காம்போசிட் பிரைமரிக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அதே தான். மல்டி காலம்ஸ்க்கு ஒரே இண்டெக்ஸ் நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காம்போசிட் அப்படின்னுவாங்க. ஸோ சும்மா இது வந்து காம்னு வச்சுக்கிறேன். அண்ட் எம்ப்ளாய் ஐடி கமா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி மல்டி காலம்ஸ்க்கு சேம் இண்டெக்ஸ் வந்து அசைன் பண்ணுறது வந்து காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்போசிட் பிரைமரிக்கினாலும் ஒரே பிரைமரிக்கே மல்டி காலம்ஸ்க்கு அசைன் பண்ணுறது பேர் காம்போசிட் பிரைமரிக்கு. சேம் as இங்கேயும் மல்டி காலம்ஸ்க்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காம்போசிட் இண்டெக்ஸ்னுவாங்க. ஸோ இண்டெக்ஸ் நார்மலாக கிரியேட் ஆகிடும். இதை வச்சு நமக்கு எந்த சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து B3 இண்டெக்ஸ் பிட் மேப், ஸோ எதை வேணாலும் நம்ம காம்போசிட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே இண்டெக்ஸ் எனக்கு மல்டி காலம்ஸ்க்கு ஆக்ட் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம காம்போசிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டைப்ஸில் வராது, பட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IOT இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்டு டேபிள். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு நம்ம கிரியேட் பண்ணது தான் நார்மலான இப்போ பார்த்த இந்த டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் எல்லாத்துலையும். இந்த IOT இண்டெக்ஸ் மட்டும் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும் போதே கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ சாம்பிள் அண்ட் ஒரு காலம் நம்பர். அண்ட் கண்டிப்பாக நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்டு டேபிள் கிரியேட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு காலம் வந்து பிரைமரி கீயாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஆர்கனைஸ் இண்டெக்ஸை அதை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா கிரியேட்டே ஆகாது. ஸோ பிரைமரி கீன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ்
ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ். ஸோ ஆர்கனைஸ்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னன்றதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டே சொன்னோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறேன் வேல்யூஸு. இன்சர்ட் இன்டு சாம்பிள் வேல்யூஸ். ஸோ வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6ன்னு சொல்லி ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். and then 4 and then 5. ஸோ ரேண்டமாக வேல்யூஸ், ஸோ ஒரு ஆர்டராக இல்லாமல் நான் பாட்டுக்கு ரேண்டமான வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3 5 இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 அட் லாஸ்ட் 1. ஸோ சம் செட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ போய் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா லைக் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள். ஸோ சாம்பிள்ன்ற இதில் போயிட்டு வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸாக வந்துச்சு. ஸோ நம்ம ரேண்டமாக தான் இன்சர்ட் பண்ணோம். பட் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ். நம்ம எந்த வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ஆயிடணும் என் டேபிளில் அப்படின்னா அது வந்து ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதுக்காக தான் இதில் கண்டிப்பாக ஒரு ப்ரைமரி கீ மஸ்ட்ன்னு சொன்னோம். ஸோ ப்ரைமரி கீ எதுக்காகனா இப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெறும் ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இதே மல்டிபிள் காலம்ஸ் நேம் நம்பரு நேமு ஃபோன் நம்பர் அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி மல்டி காலம்ஸ் இருக்குன்னா எதை வச்சு அதை அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னு எப்படி அதை கண்டுபிடிச்சிப்போம்னா எதை நம்ம ப்ரைமரி கீன்னு அசைன் பண்ணியிருக்கோமோ, எந்த காலமை நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்லியிருக்கோமோ ஸோ அந்த காலமை யூஸ் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக அதில் ப்ரைமரி கீ மஸ்ட்ன்றோம். ஸோ ப்ரைமரி கீ இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னாலும் அந்த ஐஓடி இண்டெக்ஸ் நமக்கு கிரியேட் ஆகாது. ஸோ எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஜஸ்ட் இது வந்து டு இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கொரி தான். டேப்லூ வைஸ் இது உங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எஸ்கியூஎல் இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் பற்றி கேட்பாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபர்ஸ்ட் ரோ இண்டெக்ஸ் நோ இண்டெக்ஸ் parallel. ஸோ இந்த ஹிண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலாக நடக்கிற எக்ஸிகியூஷன் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி விடுறது. ஸோ நார்மலாக எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதி ரன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அதுவாகவே நமக்கு ரன் ஆகி அவுட்புட் ஷோ பண்ணும். வேற நான் இப்போ ஹிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக நடக்கிற ப்ராசஸை எனக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் வேணாம், ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், அதோட டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணி விடுறது வந்து ஹிண்ட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸிகியூஷன் பிளானையே நம்ம சேஞ்ச் பண்ணி விடுறது தான் ஹிண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ கூகுள் மேப்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் லொக்கேஷன், நம்ம ஒரு கூகுள் மேப் ஒரு லொக்கேஷன் கொடுத்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி ஒரு இது காமிக்கும். அது இல்லாமல் டோல் இல்லாமல் ஒரு ரூட்டும் காமிக்கும். ஸோ அது இல்லாமல் நார்மலாக ஒரு இன்டீரியர் ரூட் மாதிரி ஒரு ரூட்டு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஆப்ஷன் தருது பார்த்தீங்களா. இதில் வந்து நார்மலாக இதில் போனால் ஈஸி, இது இல்லாமையும் ரூட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஹிண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ஒரு இதை யூஸ் பண்ணி ரன் பண்ணுது. எனக்கு அந்த இதில் போனால் ரொம்ப இதாக இருக்குது, ஸோ எனக்கு அது கன்வீனியன்ட்டா இல்லைன்றப்ப எனக்கு இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி நீ அந்த சர்ச் பிளானை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஹிண்ட்னு சொல்றது. இதுல இந்த பேரலல் அப்படின்றது பெருசா தெரிஞ்சுக்கானா ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா கொரிஸுமே பேரலா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேரலல்னு கேட்டாங்கன்னா இட் எக்ஸிக்யூட் த கொரிஸ் இன் பேரலல் மேனர். இப்போ நம்ம நேற்று சப்கொரிஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ சப்கொரிஸ் வந்து 2 கொரியும் அட் அ டைம்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் அந்த மாதிரி சினாரியோ சொல்லுவாங்க. இப்போ இந்த பேரல்ன்றது யூஸ் பண்றதுல இது பெருசா கான்செப்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இருக்க 4 டைப் தான் நமக்கு இது. ஃபுல்லு, ஃபர்ஸ்ட் ரோ, இண்டெக்ஸ் அண்ட் நோ இண்டெக்ஸ். ஸோ இப்போ ஜஸ்ட் கொரிக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு
நார்மலா இப்போ ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். ஸோ செலக்ட் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதில் எக்ஸ்பிளைன் பிளான்ல போய் பார்க்குறப்ப எனக்கு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகி ஸோ இதில் பார்த்தா நம்ம மல்டிபிள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி ஐடின்றதுக்கு நான் 2 இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காலம்க்கு 2 இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு நம்ம இப்போ லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம்ல அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த சர்ச் வந்து நடந்திருக்கு. லைக் செகண்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் வச்சு நமக்கு சர்ச் நடந்திருக்கு. இன்கேஸ் எனக்கு எந்த இண்டெக்ஸுமே யூஸே வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஸோ அதுக்காக தான் இந்த ஹிண்ட் யூஸ் பண்றோம். இண்டெக்ஸ் இருக்கு, பட் இந்த சர்ச் பண்ற போது எனக்கு இண்டெக்ஸ்னால ஸ்லோ ஆகுதுன்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த டைம் இண்டெக்ஸ் இல்லாம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா ஹிண்ட் வந்து // பிளஸ் உள்ள வந்து ஃபுல் அண்ட் டேபிள் நேம். ஃபுல் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க எந்த இண்டெக்ஸுமே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பிளான்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க காஸ்ட் எனக்கு இண்டெக்ஸ் இன்னும் இருக்கு. இண்டெக்ஸ் நான் ரிமூவ் ஆகலை, பட் நம்ம சர்ச் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸுமே யூஸும் ஆகலை. ஸோ இதுதான் ஹிண்ட். நார்மலாக ஒரு இது வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நடக்கணுன்றது நம்மளோட எஸ்கியூஎலோட அதுக்கான ரூலு. பட் இந்த இடத்துல அதை நம்ம பிரேக் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஹிண்ட்டை டிக்ளேர் பண்ணணும். // உள்ள /* பிளஸ் ஃபுல்குள்ள நம்ம அந்த டேபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இருக்க இண்டெக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னும் போது இந்த ஃபுல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பர்டிகுலரா ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த சர்ச் பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னும் போது இப்போ செலக்ட் இதே கூட காப்பி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இண்டெக்ஸ் ஸோ இண்டெக்ஸ்க்கான நேம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணுறப்ப என்னாச்சு நார்மலாக லேட்டஸ்ட்டாக எந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் சர்ச் நடக்கும். ஸோ எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் கீக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எனக்கு வந்து இப்போ நான் லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்போ ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் ஒர்க் ஆகணுன்றப்ப நம்ம இந்த மாதிரி பர்டிகுலராக எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை சொல்லி நம்ம ரன் பண்ணோன்றப்போ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் சொல்லி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நோ இண்டெக்ஸ். ஸோ பர்டிகுலராக ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வேண்டாம் அப்படின்னும் போது நோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம ஸோ இப்போ மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்குன்னா இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாம எனக்கு சர்ச் நடக்கணுன்றப்ப நோ இண்டெக்ஸ்ன்ற ஹிண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ நார்மலாக ஒரு மல்டிபிள் ரோஸ் இருக்கு அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. லேக்ஸ் ரெக்கார்ட்டையும் இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸிங் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ரன் ஆகும். ஏன்னா அதுல இருக்க அத்தனை 1 lakh ரெக்கார்ட்ஸ்னா அந்த 1 lakh ரெக்கார்டையும் லோட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த அளவுக்கு நம்ம வெயிட்டிங் டைம் என்னால அவ்வளோ நேரம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி எனக்கு அவ்வளோ 1 lakh ரெக்கார்டையும் நான் அட் அ டைம்ல நம்மளால பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரோஸ் பிராக்கெட்ல இருந்து எத்தனை ரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ரோஸ் 10 ரோஸ் 15 ரோஸ் நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எத்தனை ரோஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது நம்ம சர்ச் பண்ணுறப்ப ஸோ நமக்கு இந்த 107ல பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் டக்குன்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்துடும். ஸோ இதில் வேர் கிளாஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 15 ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா டக்குன்னு எனக்கு ரெக்கார்ட் வந்துடும். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸிங் அப்படின்றது என்ன ஆகும் ஸோ இப்போ ரன் பண்ணனா 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் எனக்கு டேட்டாஸ் வந்துடும். இந்த ஒரு டாட் தான் வரும், அதுக்குள்ள டேட்டாஸ் வந்துடும். நார்மலாக நீங்கள் அந்த பெரிய ரெக்கார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறப்ப இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா இதை ஃபீல் பண்ணலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 ரோஸை லோட் பண்ணிடும். லோட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டையும் கீழே வந்து லோட் ஆகிக்கிட்டே வரும். 15 ரெக்கார்ட்ஸா எனக்கு
ஓவராலா இருக்கிற ரெக்கார்டு 15 ரெக்கார்ட் லோட் பண்ண எனக்கு கீழே அதை அட்டாச் பண்ணிட்டே வந்துடும். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா டேட்டாவையும் லோட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்ற ஹிண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ஹிண்ட் வந்து டு சேஞ்ச் த எக்ஸிகியூஷன் பிளான் ஆஃப் அவர் கொரி. ஸோ எக்ஸிகியூஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிற பிளான் இருக்கு. அந்த பிளானை வந்து நாம பிரேக் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி ரன் பண்றது தான் இந்த ஹிண்டோட ஒர்க். ஓகேவா? ஹிண்ட் புரிஞ்சதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இண்டெக்ஸ் அண்ட் ஹிண்ட். டவுட்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்கிறது சூடோ காலம். சூடோ காலம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல சம் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஸோ டிஸ்டிங்க்ட் ஆர் யூனிக். டிஸ்டிங்க்டும் யூஸ் பண்ணலாம், யூனிக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ நம், ரோ ஐடி, யூசர், யூஐடி, அதுக்கப்புறம் சிஸ்டேட் நேற்று பார்த்தோம்ல. ஸோ சிஸ்டேட்டும் சூடோ காலம் தான். அப்புறம் சிஸ் டைம் ஸ்டாம்ப். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சூடோ காலம்ஸ், சம் ஆஃப் சூடோ காலம்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒன் பை ஒன் நம்ம இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்ப்போம். இந்த டிஸ்டிங்க்ட் அண்ட் யூனிக் அப்படின்றப்போ டிஸ்பிளே பண்ணுறப்ப எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், இல்லைன்னா செலக்ட் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து நான் டிபார்ட்மெண்ட் ஐடியை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் ஷோ ஆகுது. பட் இதில் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ 19 பார்த்தா 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லாமல் டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் பை பண்ணி இது பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த அளவு காம்ப்ளிகேஷன் ஆனால் ஜஸ்ட் இதில் டிஸ்பிளே இல்லாமல் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நமக்கு வேல்யூஸை ஷோ பண்ணும். ஸோ செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் பாருங்க இருந்த ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமாகவே எனக்கு 12 rows தான் வருது. ஸோ 10லேருந்து 100 வரைக்கும் அண்ட் அதில் இருக்க 10லேருந்து 110 வரைக்கும் இருக்கு அண்ட் அதில் இருக்க ரிப்பீட்டேஷன்ஸ் எதுவும் வரல. ஸோ எய்தர் டிஸ்டிங்க்டும் யூஸ் பண்ணலாம் ஆர் யூனிக்ன்ற கீவேர்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான். யூனிக் கொடுத்தோம் அப்படின்னாலும் எனக்கு சேம் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் எனக்கு டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ணி சொல்லிடும். இதுதான் டிஸ்டிங்க்ட் அண்ட் யூனிக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்டே ஒரு 2-3 யூசர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது எந்த யூசரில் லாகின் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலேயே வந்துடும், பிரச்சனை கிடையாது. இதே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம கமாண்ட் லைன் பார்த்துருக்கோம். ஸோ கமாண்ட் லைன் அந்த SQL சேவ் பாயிண்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி நான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறப்ப எந்த லாகின்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த யூசர்ஸ்ன்றது பண்ணலாம். ஸோ செலக்ட் யூசர் ஃப்ரம் டியூவல். ஸோ இதெல்லாம் பெருசாக தேவைப்படாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிபிஏ ரோல் அந்த மாதிரி ரோலுக்கு இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த சூடோகோ இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஹெச்ஆர் வந்து அனானமஸ் யூசர். ஸோ அனானமஸ் அப்படின்றது நீங்கள் அதர் வேறு ஏதாவது யூசர்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த யூசர் என்னவோ அந்த யூசர் வியூ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செலக்ட் யூசர் ஐடி. ஸோ யூஐடின்னு சொல்லுவாங்க. யூஐடின்றது ஜஸ்ட் நம்ம டோர் மாதிரி, நம்ம வீட்டுக்கு இருக்க ஒரு டோர் மாதிரி, நம்ம சிஸ்டம்க்கு இருக்க டோர். ஸோ எந்த டோர் வழியாக நம்ம டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணுறோம், அந்த போர்ட்டுன்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒரு சில போர்ட் இருக்கும் அப்படின்னு, அந்த எந்த போர்ட்லேருந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது. சம்டைம்ஸ் இந்த போர்ட் இஷ்யூ இருந்துச்சுனாலும் நம்மளால டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏதாவது போர்ட்டு நம்ம எந்த போர்ட்டில் அக்சஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு யூஐடி யூஸ் பண்ணலாம். யூஐடி வந்து இப்போ 28 போர்ட் வழியாக
நம்ம டேட்டா பேஸ் அக்சஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே நம்ம டெவலப்பர் ரேஞ்சுக்கான இது இல்லை. ஸோ இந்த யூஐடி யூசர் இதெல்லாம் பார்த்தா டிபிஏ ரோலுக்கு இம்பார்ட்டன்டான திங். ஸோ யூஐடி நம்ம என்ன பார்த்துக்கலாம். அப்புறம் நேற்றே நம்ம சிஸ் டேட்லாம் பார்த்தோம். ஸோ செலக்ட் சிஸ் டேட் ஃப்ரம் டியூவல். ஸோ சிஸ் டேட் கொடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு கரண்ட் டேட் என்னவோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 1 மினிட்ல கட் ஆயிரும். கட் ஆச்சுன்னா ரீஜாயின் பண்ணுங்க. 40 மினிட்ஸ் ஓவர் அதனால. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிஸ் டைம் ஸ்டாம்ப். ஸோ செலக்ட் சிஸ் டைம் ஸ்டாம்ப் ஃப்ரம் டியூவல். ஸோ சிஸ் டேட்ன்றது டேட் மட்டும் வரும். டைம் ஸ்டாம்ப்ன்றது இன்க்ளூடிங் டைம். அந்த ரன் பண்றப்ப என்ன டைமோ அந்த மில்லி செகண்ட் முதல் கொண்டு நமக்கு கேப்சர் பண்ணி சொல்லும். ஸோ இதெல்லாம் லாகின் இதை கேப்சர் பண்றதுக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸ்ல வந்து லாகின் பண்றோம் அப்படின்னா எந்த டைம்ல லாகின் பண்றோம்னு கேப்சர் பண்றதுக்கு இந்த சிஸ் டைம் ஸ்டாம்ப்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணோம்னா எப்போ லாகின் ஆகுது எப்போ லாக் அவுட் ஆகுதுன்றது அந்த மில்லி செகண்ட்ஸ் முதல் கொண்டு நம்மளால கேப்சர் பண்ண முடியும் இந்த டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி. ஸோ ரீஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இன்னும் இதில் சூடோ காலம்ஸ்ல இப்போ டைம் ஸ்டாம்ப் வரைக்கும் பார்த்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் கேப்சர் பண்ணோம்னா டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோ நம்பர் ஆல்ரெடி நம்ம ரோ நம்பர்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம். சேம் தான் இங்கேயும். ஸோ ரோ நம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீரியல் நம்பர் வந்து அசைன் ஆகும். ஸோ எம்ப்ளாய் ஐடி காமா ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிளில் நார்மலாக இப்போ ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர்னு சொல்லி ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஒரு நம்ம இது பார்க்குறப்ப பார்த்துருக்கோம். இதில் பார்த்தோம்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதுவுமே நமக்கு சீரியல் நம்பர் தான் அசைன் பண்ணும். சேம் வைஸ் இதுவும் ரோ நம்பர்ன்றதும் நமக்கு சீரியல் நம்பர் தான் அசைன் பண்ணும். வேறாஸ் அங்கே வந்து நமக்கு ஓவர் ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஓவர் ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் நமக்கு ரோ நம்பர் அசைன் ஆகும். வேறாஸ் இங்கே ரோ நம்முக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க எந்த ரோஸை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு அது சீரியல் நம்பர். இன்கேஸ் நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இப்போ வேர் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 90. ஸோ 90 சொல்லி ஒரு நம்ம ரன் பண்ண போற செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஜஸ்ட் சீரியல் நம்பர் அசைன் பண்ணிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 19 சொன்னேன். அதுக்கு பார்த்தா அழகா 1 2 3ன்ற மாதிரி. ஸோ அங்க வந்து நம்ம பர்டிகுலரா ஒரு இது யூஸ் பண்றோம்னா அதை கொண்டு வந்து நம்ம ஓவர் ஆர்டர் பை ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர்ல. வேற நமக்கு வெறும் சீரியல் நம்பர் தான் வேணும்னா ரோ நம் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரோ நம்பரும் சரி ரோ நம்பரும் சரி இதுல என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டினா அதை டைரக்டா நம்மளால வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ரோ நம் வந்து ஈக்குவல் டு 3. ஸோ எனக்கு ரோ நம் வந்து 3ன்னு இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எனக்கு அது ஷோ பண்ணாது. எதனாலன்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ரன் பண்றப்பதான் இந்த நம்பரே அதை அசைன் பண்ணுது. ஸோ நம்ம கொரி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த 1 2 3ன்ற வேல்யூஸே அசைன் பண்ணும். ஸோ இதை அசைன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை சர்ச் பண்ண சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அதை ஃபைன் பண்ண முடியாது. அதனால ஈக்குவல் டு அதாவது வேர் கிளாஸ்ல ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஈக்குவல் டு 1 மட்டும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து டிஃபால்ட் ரோ, அதுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணாதான் வரணும்ன்றது இல்லை. டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ரோவா இருக்க போகுது. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோஸ் தான் இதுல சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு மோர் தென் 1 நீங்க எந்த வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னாலும் எனக்கு அந்த இடத்துல ரோ நம் ஒர்க் ஆகாது. ஆர் லெஸர் தென் ஆர் கிரேட்டர் தென் இந்த மாதிரி வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். சார் இப்போ இது வந்து 1 விட கிரேட்டர் தென்னா இருக்க ரோ நம்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன். ஆர் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஆச்சு. சாரி இதை வந்து ஒரு 2ன்னு சொல்லிட்டோம். லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒர்க் ஆகுமே. ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஸர் தென் ஆர் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ரோ நம்ம யூஸ் பண்ணி அதோட லெஸர் தென்னா இருக்க வேல்யூஸ் என்னென்னவோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். டைரக்டா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது இந்த ரோ நம்மன்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இருக்கு, ரோ ஐடி மட்டும் இருக்குல்ல. ரோ ஐடி மட்டும் இருக்கு. ரோ ஐடின்றது ஒரு 16 டிஜிட் கேரக்டர். 16 டிஜிட் இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டர். எவ்ரி டைம் நம்ம ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும் போதும் ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கு வந்து ஒரு ரோ ஐடின்றது கிரியேட் ஆகும். ஸோ செலக்ட் ரோ ஐடி
கமா ஸோ மேலே அப்படியே இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த ரோ ஐடி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற காலம் நாமளாக ஜென்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால இதில் டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்காது. இன்கேஸ் நம்ம டேபிள்லேருந்தே டூப்ளிகேட்ஸ் அண்ட் டெலிட் டூப்ளிகேட்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த ரோ ஐடின்ற இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரோ ஐடியே புரிஞ்சு ரோ ஐடி அப்படின்னும் போது இது வந்து யூனிக்கான வேல்யூ. இப்போ 16 டிஜிட் இருக்க கேரக்டர்ஸ் அண்ட் இதில் பார்த்தா யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்கும். ஸ்டார்டிங் இந்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்மால் ஏ. ஸோ அந்த கேரக்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த இங்கே இசட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்மால் ஏல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நியூமரிக் வேல்யூஸில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போகும். நியூமரிக் வேல்யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஸ்லாஷு ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். அகைன் ஏஏபிபிசிசி ஸோ இந்த மாதிரி டபுள் கேரக்டர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த அதுவாகவே சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. வேற இந்த ரோ ஐடின்றது ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கு வந்து யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்கும். இந்த ரோ ஐடின்றது இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்க சான்சஸ் கிடையாது. இன்கேஸ் நமக்கு ரோ ஐடி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதை நம்ம வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். வேர் ரோ ஐடி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள அந்த ரோ ஐடி என்னவோ அதை கொடுத்துடணும். ஸோ ரோ ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட், அது வந்து ஹிடன் காலமாக தான் இருக்க போகுது. நம்ம டேபிளில் வியூ பண்ண முடியாதே தவிர ஹிடன் காலமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வேர் கிளாஸில் யூஸ் பண்ணீங்கனாலும் நமக்கு ஃபைன் பண்ணி சொல்லிடும். ஸோ இதுதான் சூடோ காலம்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிப்போம். ஸோ இன்னும் 1 or 2 டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் தான் லாஸ்ட் கிளாஸாக இருக்கும். எஸ்கியூஎல்ல நெக்ஸ்ட் கிளாஸோட டாபிக்ஸ் கவர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் ஆர் அந்த கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? ஹலோ. Yes sir. Practice. ஓகே சரி, அப்போ இது வரைக்கும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எல்லாம் அவைலபிள் தானே? ஓகேல இல்லை டைம் வேணுமா ஒர்க் அவுட் பண்ண? ஏதாவது பெண்டிங்ஸ் இருக்கா? இன்னைக்கு எல்லாம் சைலண்டா சார் பெண்டிங்ஸ் இருக்கு சார். பெண்டிங்ஸ் இருக்கா? ஓகே, நாளைக்கு இப்போ 1 டே டைம் எடுத்துக்கிறீங்களா இல்லை 2 days வேணுமா? மண்டே வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே வச்சுக்கோமா? ஓகே ஓகே தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சண்டே ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் கிளாஸ் மாதிரி வச்சுப்போம். ஸோ ரொம்ப பிரேக் ஆகும் இது வேணாம். ஸோ சண்டே ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் நான் அப்படியே ஓவரா ரிவைஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ணுறதும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? நாளைக்கு 1 டே மட்டும் எடுத்து இருக்க, ஏன்னா 2 daysன்றப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு மறந்துடும். 2 நாள் விட்டு நாளைக்கு இப்போ ஒரு டவுட் வருது, இன்னைக்கு ஒரு டவுட் வருதுன்னா அது மறந்துடுவீங்க. மண்டே என்கிட்ட வந்து கேட்கறதுக்குள்ள இல்லை எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் அது ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கும். 2 days ஆனால் நாளைக்கு 1 day கேப் எடுத்துக்கோங்க. ஓகே சார். 1 day எடுத்துட்டு இன்கேஸ் ஏதாவது டவுட் ஜஸ்ட் சண்டே வந்து டாபிக்ஸ்லாம் பெருசாக எதுவும் நான் எடுக்க போறதில்லை. அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். எடுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை ஏதாவது ஒன்றாலும் சண்டே வந்து ஜஸ்ட் ரிவைஸ் செஷன் மாதிரி வச்சுப்போம். ஓகே, தேங்க்யூ ஆல்.